ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வ வளம், அமைதி இதெல்லாம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஒரு 4 விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் வீட்டில். ஃபஸ்ட்டு, வீட்டில் தேவையில்லாத சண்டை, ஆர்கியூமெண்ட்டு பண்ணுறத தவிர்த்துக்கலாம். ஒரு போராட்டமாக போகும் வாழ்க்கையே. அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் ஒரு அமைதி இருக்கும். அது இருக்கிறதுனால நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. கவனித்து பாருங்கள். 2வது, கம்ப்ளைனிங். ஒருத்தர் எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையும் வராது, ஒரு மரியாதையும் வராது. அப்போது வீட்டில் ஆப்வியஸ்லி நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது. 3வது, சோம்பேறித்தனம். எல்லாத்தையும் தள்ளி போடுறது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் சரி வளர்ச்சியையும் நாமளே முட்டுக்கட்டை போட்டு தடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். 4வது விஷயம், தேவையில்லாத பொருட்கள். ஒரு பொருள் ரொம்ப நாளாக யூஸ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அது நம்மளுக்கு தேவையில்லாமல் அந்த எனர்ஜி அதுலேருந்து வரக்கூடிய சக்தியும் நம்மளுக்கு தேவையில்லாததாக இருக்கும். அதை யாருக்காவது பயன்படுத்துகிறவங்களுக்கு கொடுத்துடலாம். இதே மாதிரி தான் நம்ம மனசுலேயும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருப்போம். இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக இதனாலேயும் நம்ம கவனித்து பார்த்து அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வர்ற செல்வ வளத்தையும் சரி, சந்தோஷத்தையும் சரி, நிம்மதியும் சரி, தெளிவையும் யாருனாலையும் நிப்பாட்டவே முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்கள்.